அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய ஆவியாருடைய குரலுக்கு செவி கொடுப்போமா? இப்போ நானும் நீங்களும் எங்களுடைய சொந்த மாம்ச இச்சையின்படி வாழ முடியாது. அந்த டெண்டன்சி இருக்குமா இருந்தால் கொடுத்தா திருப்பி கொடுப்பேன், அது கொடுக்க மட்டுக்கும் எனக்கு தீர்வு ஏலாம் இருக்கண்டா. திருப்பி திருப்பி அந்த சிந்தனைகள் சின்னர்த்த ஒரு ஆக்கள் 1000 நன்மைகளை செய்திருப்பாங்க. அவர்களுக்கு தெரிந்தால் ஒவ்வொருவரும் தங்களுடைய வளர்ச்சி முதிர்ச்சிக்கு அளவாகத்தான் அவர்கள் வாழ முடியும். அவர்கள் முடியாத ஒரு வாழ்க்கையை நானும் நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது, பலவந்தப்படுத்த முடியாது. அவர் உண்மையான அன்பு ஒவ்வொருவரை நன்றாக புரிந்து கொள்ளும். அவர் உங்களோடும் என்னோடும், உங்களை மென்ன நன்கு புரிந்து கொண்டவராக தான் உங்களோடும் என்னோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இல்லாவிட்ட நானும் நீங்கள் கேட்கிறேன் அப்படி இருந்தால் அவர் அன்பு செய்தது போல எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு வளர்ச்சி கேட்டபடி, எங்கள் சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு வளர்ச்சி கேட்டு, அவருடைய கலாச்சாரம் வேறு, அவர்களுடைய மனச்சாட்சியின் நிலைப்பாடுகள் வேறு, இதெல்லாம் இவ்வளோ தூரம் அந்த அன்பு எல்லாவற்றையும் அழகாக புரிந்து கொண்டு